ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இது ஒரு ஸ்டார் கூடை. இந்த கூடை ஆர்டருக்கு தான் 6 கூடை கேட்டிருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் இந்த பூ டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த பூவும் சேல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா வாங்கிக்கிங்க. இந்த பூவும் சேல் பண்ணுறேன். ரெண்டாவது கைப்பிடிக்கு பாருங்க, 10 வயர் வச்சு நல்லா ஹெவியாக, நல்லா ஹைட்டாக, நல்லா டைட்டாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட்டு பிடிச்சிருக்கேன். பாருங்க இந்த கூடை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது 2 ரோலில் ஸ்டார் கூடை மெஷர்மெண்ட் பாருங்க. இது 7 அடியில் 20 வயரு, 9 அடியில் ஒரு 20 வயருமே வெட்டிக்கணும். வெட்டிட்டு 7 அடியில் இருக்கிறத குறைந்த பாகமாக இருக்கிற அளவுகளை முன்னால் வச்சுக்கணும். அதிக அளவு இருக்கிறத நடுவில் வச்சுக்கணும். அப்புறம் 7 அடியில் வச்சது 10, 9 அடியில் வச்சது 20 வயரு, மறுக்கா 7 அடியில் வச்சது 10. மொத்தம் நம்மளுக்கு இப்படி லென்த்து 40 வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பேஸ் பாருங்க. இன்னும் இது குமிழ் வைக்கணும். அவங்க குமிழ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் இதில் குமிழ் வைக்கல. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால இதுக்கு நான் குமிழ் வைக்கல. இது பேஸ் 21 லைன் போட்டிருக்கேன். 21 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் அடிபாகத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸாக போட்டுட்டு வரணும். கிராஸாக ஒரு 10 வருஷம் கரெக்டாக இந்த டைமண்ட் ஃபுல்லாகிற வரைக்கும் போட்டுட்டு மேலே இந்த பக்கம் திருப்பி இதை ஃபில் பண்ணும். இந்த மாதிரி தான் இந்த கேப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு லாஸ்ட்டில் ஒரு இது சொல்கிற பாருங்க. இதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபுல்லாக. அப்போ தான் இது டிப்ஸ் என்னன்னு தெரியும். இந்த ஹோல் எல்லா ஸ்டார் கூடையிலையும் வரும். இது வந்தால் தான் அழகாக இருக்கும். ஆனால் திங்ஸ் ஏதாவது விழுந்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாருங்க. கலர் டெக்கரேஷன் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க கைப்பிடி எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஹோல்ஸுக்கு இந்த மாதிரி குமிழ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். என்னப்பா? ஐயோ மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. அழுங்காம போ. ஐயோ இதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி குமிழ் வச்சு நாம் ஃபில் பண்ணிக்கலாம். பார்க்கறக்கு அழகாகவும் இருக்கும். அது ஒரு டிசைனாகவும் இருக்கும். அல்லது பாருங்க இது ஒரு டிசைனாகவும் இருக்கும், பார்க்கறக்கு அழகாகவும் இருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் இது என்னது நெல்லிக்காய் நாட் போட்டு சொருகிட்டிங்கன்னா இது அழகாக இருக்கும். நெல்லிக்காய் நாட் கரெக்டாக ஹோல்ஸாக இருக்கும். இருங்க ஒரே நிமிஷம். பாருங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் நாட்டு வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் அழகாக இருக்கும். பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும். நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நல்லா நீட்டாக சொருக்கிங்க. நான் ஒரு கையில் வைக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பாருங்கள் இதை நீட்டாக உள்ளே விட்டு அழகாக சொரிக்கணும். நான் ஒரு கையில் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இந்த மாதிரியும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க. இது அழகாக பூ மாதிரியும் தெரியும், இந்த ஹோலும் மாதிரியும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இது
டெக்கரேஷனுக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இதுவும் டெக்கரேஷனுக்கு வச்ச மாதிரி ஹோல் தெரியாது, நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது 6 கூடையும் ஒன்றா போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.